ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சண்டைப்பா, ஒரு பெரிய பிரச்சனைப்பா. என்ன பிரச்சனைப்பா அப்படி கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7 நிறைய பிரச்சனைகள் எல்லாருமே பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்க. அதில் வந்துட்டு ஒரு குரூப் வந்து பயங்கரமாக வந்துட்டு கார்னர் பண்ணி நம்ம பிரதீப் வெளியே அமுச்சு விட்டாரு. நிறைய பயங்கரமான சலசலப்பெலாம் ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி வெளியில் வந்ததுக்கப்புறம் இவங்களாம் வந்து சைலண்டாக இருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சா, அதுக்கப்புறமும் நிறைய பிரச்சனைகள் போச்சு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் டிவியில் வந்து ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு. அதில் வந்துட்டு நம்ம தினேஷ், விசித்ரா, அதுக்கப்புறம் ரவீனா எல்லாருமே வந்திருந்தாங்க. அங்கேயே வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை வந்து தினேஷ் அவங்களுக்கும் விசித்ரா அவங்களுக்கும் சண்டை நடந்து நடுவுலேயே வந்துட்டு விசித்ரா வெளியே போனதாக ஒரு நியூஸஸ்லாம் வந்துச்சு. இப்போ என்னடானா திரும்பவும் ஒரு பெரிய பிரச்சனை பிபி கொண்டாட்டத்தில் வந்திருக்கு. பிக் பாஸ் முடிஞ்சு இவ்வளோ நாள் கழித்து பிபி கொண்டாட்டம் எப்போ வரும்னு எதிர்பார்க்கும்போது அதில் ஒரு பயங்கரமான ஒரு சலசலப்பு வந்திருக்கு. நான் என்ன நினச்சேன்னா, மாயா இந்த கேங்கும் இந்த டீம் ஏ டீம் பி மோதிக்கும், இல்லைன்னா யாராவது ஏதாவது பேசுவாங்க அப்படி பார்த்தா இல்லை. வழக்கம் போல் இவங்க தான் வந்து முட்டியிருக்காங்க. அதாவது நம்ம விசித்ரா அண்ட் தினேஷ் இவங்க 2 பேரும் வந்து செம்மையாக முட்டியிருக்காங்க பொழுது. அது என்னென்னா, ஆக்சுவலாக வந்து அங்கே ஒரு செஜ்மெண்ட் வச்சுருக்காங்களாம். அதில் வந்து நீங்கள் யாருக்குன்னா மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா பிக் பாஸில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் வந்திருக்கும் இல்லையா? இதை ஒரு மேடையை வந்துட்டு நீங்கள் சான்ஸாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கப்பா அப்படின்னு ஒரு வச்சுருக்காங்க போல இருக்குது. அதை வந்து நம்ம விசித்ரா வந்துட்டு நான் தினேஷ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தினேஷ் வந்துட்டு நீங்கள் எதுக்காக கேட்குறீங்க, அதை பர்டிகுலர் பண்ணி ரவுண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கள் அப்படி கேட்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாக்குவாதம் முற்றி பயங்கரமான ஒரு சண்டை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பயங்கரமாக நியூஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் ஒரு பெரிய பயங்கரமான வெடிகுட்டு காத்துட்ருக்கு போல இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி சீசன் 6 இந்த மாதிரி தான் சொன்னாங்க, அசீமுக்கும் விக்ரமுக்கும் செமையாக முட்டிக்கிச்சின்னு. ஆனால் நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணும்போது அந்த மாதிரி எதுவுமே வரவே இல்லை. ஸோ இதுவும் அந்த மாதிரி புஷ்ஷுன்னு போகும் தான் அப்படி தோணுது. பட் இருந்தாலும் இவங்க 2 பேரும் வந்து எப்பயுமே முட்டிக்கிற ஒரு ஆளாக தான் இருந்திருக்காங்க. சரி பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும், தினேஷா இல்லை விசித்ராவா? இல்லை எனக்கு 2 பேருமே பிடிக்காதுங்க, எனக்கு இவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.